இன்றைக்கு காவி சலங்கை கட்டி ஆடுகிறது. நேற்று ஒரு அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேற எப்படி பேசுவாங்க? அவர்களுடைய குரல் அதிகாரத்தின் குரல், அவர்களுடைய தத்துவத்தின் குரல் மட்டுமல்ல, அவர்களுடைய தத்துவமே ஆபத்தானதுதான். ஆதிக்கத்தின் மூலமே அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இப்போதும் அடிவயிற்றை கலக்குகிறவராக பெரியார் இருக்கிறார். அதிகாரம் பேசுது, அதிகாரம். நாம யார்? அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், அடக்குமுறை வரும்போது எகிரி அடிப்போம். அடக்குமுறை இருக்கிற காலத்தில் பம்மி கொண்டு ஜெர்மன் ஜெயிச்சிருமா, ஜெர்மனி படிச்சிருவோமா, கட்சியில சேர்க்கிறதுக்கு ரெண்டு தகுதி இருக்கு. ஒன்னு மனநிலை சரியில்லை, இன்னொன்னு ஹிஸ்டரி ஷீட்டர். போலீஸ் ரெக்கார்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ இருக்கணும். 1929 நம்முடைய மாநாடு என்ன தீர்மானத்தை போட்டதோ அந்த தீர்மானத்தை 2020 ஆண்டில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஒருத்தர் சாமியாரா போனா எப்படி இருக்கணும்? சாமியாரா போனா காவி ஆடை உடுத்தி இருக்கணும், ஒருவேளை சோறு சாப்பிடணும், தாடி வச்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம். ஆனா சாமியார்னா இப்படிதான் இருப்பாரு. துறவி அப்படின்னு அவருக்கு பேரு. இப்ப சாமியார்னா அவர் ஃபேஷன் ஷோவுக்கு வர்ற மாதிரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி, மாறுவேட போட்டிக்கு வர்ற மாதிரி. அவங்க போட்டுக்கிற உடைய பாருங்க, அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்க. இவங்கெல்லாம் புலனடக்கம் பத்தி பேச வந்தவங்க. வணக்கம் தோழர்களே. சென்னை பெரியார் திடல உலக தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு தொகுதி 8 உடைய வெளியீட்டு விழா நடந்தது. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள், திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் MM அப்துல்லா அவர்கள் பெரியார் பெயரை நாடாளுமன்றத்தில் உச்சரித்த உடனே சங்கிகள் அடிவயிறு கலங்கி பதறியதற்கான காரணம் என்னன்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு வரலாற்றில் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமான மாநாடு, அந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரம் இருக்கும் போது காவிகள் ரொம்ப சலங்கு கட்டி ஆட்ட ஆடுவாங்க. ஆனா நம்மவர்களோ முற்போக்கு இயக்கவாதிகளோ அதிகாரத்தில் இல்லாத போது, அடக்குமுறை நிகழும் போது எப்படியெல்லாம் திமிரி எழுந்து அடிப்பாங்க அப்படின்றத மிக தெளிவாவே ஆணித்தரமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுறதோட இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் பெரியார் என்று சொல்லாமல் ராம என்று நிறுத்தியிருந்தால் ராமன் பெயரையே நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கி இருப்பார்கள். ராமசாமியின் பெயரும் அவர்களுக்கு புரியாது என்றாலும் 2 செய்திகளில் அவர் முன்வைத்த அந்த வாதம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிப்பதற்கு காரணமான அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா. நாடாளுமன்றத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயர் ஒலித்த பிறகு அது நீக்கப்பட்டது. அதற்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அவர்களுக்கு 2 காரணங்கள். இதற்கு முன்னாலும் தந்தை பெரியார் பெயர் அங்கு முழங்கி இருக்கிறது. பதவியேற்கும் பொழுதே அவர்கள் சிலர் கோட்சே பெயரை கூட சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு பதவியேற்று கொண்ட உடனேயே தந்தை பெரியார் வாழ்க என்று முழங்கினார்கள். அதற்கு முன்பும் கூட அந்த பெயர் ஒலித்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு ஏன் அந்த அச்சம் ஏற்பட்டது என்றால், தந்தை பெரியார் கடவுளை பற்றி பேசுவார், புராணத்தை பற்றி பேசியிருப்பார், இந்து மதத்தை பற்றி பேசியிருப்பார். ஆகவே அவர் மத விரோதி என்ற அடையாளத்தோடு மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மக்களுடைய தேசிய இன உரிமையை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் அவர்களுடைய வாழ்நிலையை தீர்மானிக்கிற உரிமை உண்டு என்று காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனைக்காகவும் தந்தை பெரியார் பேசியிருப்பார் என்பதை அந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பேசும் பொழுது, தங்கள் ஆதிக்கத்தின் மூலமே அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இப்போதும் அடிவயிற்றை கலக்குகிறவராக பெரியார் இருக்கிறார் என்பதை வரலாற்று பூர்வமாக நிலைநிறுத்தியதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து ரீதியாக
அரசியல் ரீதியாக சமூக அளவில் பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனால் அத்தனையும் மையமாக கொண்டது எது என்று சொன்னால், ஐயா 2 சொற்களில் சொன்னார், நம்முடைய தமிழ் சமுதாயத்தை மானமும் அறிவும் உடைய சமுதாயமாக மாற்றுவது. இதுதான் அவர் விட்டு சென்ற பணி. அதை எடுத்து செல்லுவதிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள், இன்றைக்கு காவி சலங்கை கட்டி ஆடுகிறது. அது அவர்கள் பேசுவது அவர்களுடைய தத்துவத்தின் குரல் மட்டுமல்ல, அவர்களுடைய தத்துவமே ஆபத்தானதுதான். அவர்களுடைய குரல் அதிகாரத்தின் குரல். நீங்க ஏன் நேற்று ஒரு அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேற எப்படி பேசுவாங்க? அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்களா பேசுறாங்க? அதிகாரம் பேசுது. அதிகாரம். நாம யார்? அதிகாரத்தில் இருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அடக்குமுறை வரும்போது எகிரி அடிப்போம். அடக்குமுறை வரும் பொழுது நிமிர்ந்து பேசுகிறவர்கள் தான் பெரியார் தொண்டர்கள். அடக்குமுறை இருக்கிற காலத்தில் பம்மி கொண்டு ஜெர்மன் ஜெயிச்சிருமா, ஜெர்மனி படிச்சிருவோமா, மன்னிப்பு கடிதம் ரெடியா வச்சுக்கலாமா, இல்ல அவர் யாரு தப்பு பண்ணிட்டு மாட்டினாலும் இல்ல அவருக்கு மனநிலை சரியில்லை. கட்சியில சேர்க்கிறதுக்கு 2 தகுதி இருக்கு. ஒன்னு மனநிலை சரியில்லை, இன்னொன்னு ஹிஸ்டரி ஷீட்டர். போலீஸ் ரெக்கார்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ இருக்கணும். 3வது மிஸ்டு கால் கொடுக்கலாம். உலகத்திலேயே ஒரு கட்சி இந்த மாதிரி மனநிலை சரியில்லை, போலீஸ் ரெக்கார்டு, 3வது மிஸ்டு கால், இப்படி கட்சி நடத்தி உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்துவிட்டால் அந்த அதிகாரம் எப்படியும் பேசும். ஆனால் தந்தை பெரியார் பேச தொடங்கிய போதும், இந்த இயக்கம் அடக்குமுறைகளை எதிர்த்து நின்ற போதும் நம் கையில் அதிகாரம் இல்லை. அடக்குமுறைகள் வரும் பொழுது இன்னும் ஆவேசமாக பேசுவதுதான் நம்முடைய இயல்பு, அதுதான் இயற்கையானதும் கூட. இந்த சவால்கள் ஒரு புறம். இன்றைக்கு ஐயா அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு டேக்கிங் ஸ்டாக் என்று என்ன நடந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் நாம் முன்னேறி வந்திருக்கிறோம், இன்னும் சாதிக்க வேண்டியவை என்ன என்பவற்றை இந்த தலைப்பு சுருக்கமாக கொடுத்து, நாம் இன்று ஐயாவுடைய புகழை பற்றி மட்டும் பேச வரவில்லை, அவர் விட்டு சென்ற பணிகளையும் இன்று நம் முன் இருக்கிற அறைகூவல்களையும் பேச வந்திருக்கிறோம். நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ள வந்திருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படை முக்கியத்துவத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் நடத்திய போராட்டம் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குமா, இது நடைமுறைக்கு வருமா என்ற ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. இன்றைக்கும் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டை பற்றி பேசுகிறோம். அது உருவாக்கிய வரலாறு இன்றும் அழிக்கப்பட முடியாமல் நிற்கிறது என்றால், அந்த மாநாட்டின் தீர்மானங்கள், செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு நிறைவேற்றிய தீர்மானங்கள், குறிப்பாக பெண்ணுரிமை தொடர்பான தீர்மானங்கள் 1979ஆம் ஆண்டு ஐநா சபை ஏற்றுக்கொண்ட பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நீக்கும் அறிக்கை என்ற ஒன்று வெளியானது. அதற்கு பெயர் கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் விமென் என்பது. அது 1979ஆம் ஆண்டு ஐநா சபை ஏற்றுக்கொண்ட அறிக்கை. அந்த தீர்மானங்கள் அனைத்தும் அத்தனை சாராம்சத்தோடு 1929ஆம் ஆண்டு நம்முடைய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். அதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு இந்திய அரசு பெண்களுக்கான சொத்துரிமைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு முன்னால் அந்த சட்டம் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டமாக 1989ஆம் ஆண்டு வந்தது. இந்த சட்டத்தை தவறு என்று பல பேர் வழக்கு தொடர்ந்தார்கள்.
அந்த வழக்குகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றாக விசாரிக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. மத்திய அரசு உருவாக்கிய சட்டமும் செல்லும் என்று அந்த தீர்ப்பு சொன்னது. அதற்கும் மேலாக 1989 முதல் திருமணம் செய்ய மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் செய்கிற பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் உரிமை உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் மாற்றி கல்யாண தேதியெல்லாம் தடையே இல்லை, 1956ஆம் ஆண்டிலிருந்தே பிறந்துவிட்ட பெண்கள் அவர்கள் உரிமையை கேட்கலாம் என்று தீர்ப்பளித்து 1929இல் நம்முடைய மாநாடு என்ன தீர்மானத்தை போட்டதோ அந்த தீர்மானத்தை 2020ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஒரு நூற்றாண்டு ஆகிறது டெல்லிக்கு போய் அந்த செய்தி அறிவியல் பூர்வமாக இடம்பெறுவதற்கு. அதைப்போல சேலம் திராவிடர் கழக மாநாடு, திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்ட பெயர் மாற்றம் பெற்ற மாநாடு, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் மிக அன்றைக்கு கான்ட்ரவர்ஷியல், என்ன சோசியல் மீடியா இல்லாமலே வைரலான ஒரு தீர்மானம். அது என்னன்னா, ஒருவருடைய மனைவி, திருமணமான ஒரு பெண் வேறு ஒருவரை விரும்புவது குற்றமாக கருதக்கூடாது, கிரிமினல் குற்றமாக கருதக்கூடாது. குற்றம்னாலே கிரிமினல் தான், அதனால சிவில் குற்றம் அப்படிங்கிறது இல்லை, குற்றம். இது 1944ஆம் ஆண்டு. உடனடியாக இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதாவது யார் வேணா யார் கையை வேணா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சாரம் இப்பொழுதும் நடக்கிறது. ஆனால் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று. கடைசியாக உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்படியான உறவுகள் தவறு, சமூக கருத்துப்படி தவறு, ஆனால் அது கிரிமினல் குற்றம் அல்ல என்று அடல்ட்ரி என்ற செக்ஷன் ஐபிசியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னது. அப்போதும் நிறைய பேருக்கு கேள்விதான், கோபம்தான், அது எப்படி சரியா இருக்கும் என்று கேட்டார்கள். ஆனால் கேட்டவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி, அந்த சட்டம் பெண்களுக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஒரு பெண் கணவனை தவிர வேறு ஒருவரோடு தொடர்பு கொண்டார், உறவில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணவன் அந்த மற்றொரு ஆண் மீது வழக்கு போட முடியும். அதுதான் அந்த செக்ஷன். இல்ல கணவர் வேற பெண்ணோடு தொடர்புல இருக்கிறார்னா மனைவி வழக்கு போட முடியுமானா முடியாது. ஏன்னா அவர் ஆம்பளை, அவர் அப்படிதான் இருப்பார். இதுல என்ன இருக்கு? நீ உனக்கு தான் அறிவில்லை, உனக்கு அவரை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க தெரியல, நீ ஏமாந்துட்ட என்று சொல்லுகிற சமூக வழக்கம்தான் சட்டமாகவும் இருந்தது. இதை 2017-18 நீதிமன்றம் சொல்லும் போதே பிரச்சனை வருகிறது என்றால் 1944ஆம் ஆண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எப்படிப்பட்ட துணிச்சலும் விமர்சனங்கள் எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாத மனநிலையும் இருந்தால் ஒருவரால் செய்ய முடியும் என்றால் அவர்தான் பெரியார், அவர்தான் நம் தலைவர். அவர் விட்டு சென்ற பணிதான் இன்று நம் முன்னால் இருக்கிறது. கடைசியாக தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவ விளக்கம் என்ற ஒரு உரை ஐயா அவர்கள் ஆற்றியது. அது சின்ன நூலாகவும் வந்திருக்கிறது. சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே ஐயா அவர்கள் ஆற்றிய தத்துவ துறையில் ஆற்றிய உரை. அந்த உரையில் எல்லா பிலாசபி பெரியார் பேசுகிறார், எல்லாம் பேசிவிட்டு அதுக்கு நடுவுல ஒருவருடைய உள்ளம் அப்படிங்கிறது எங்க வெளிப்படும் அப்படின்னா, தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி பேசும்போது வெளிப்படும். அப்படி தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும்.
இத்தனை கடவுள்களும், இத்தனை மதங்களும், இத்தனை தத்துவங்களும், கோடான கோடி தேவர்களும் தேவதைகளும் உலவுகிற இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஒரு நாள், ஒரு பொழுதாவது ஒரு மனிதன் அச்சமற்று நிம்மதியாக கவலையின்றி வாழ முடிகிறதா? இதுதாங்க பெரியாருடைய கவலை. மனிதன் எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு அரசாங்கம்? எதுக்கு சமூகம்? எதுக்கு சட்டம்? மனிதன் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கவலையாகவும் கவலையின்றியும் வாழ்வதற்கு. அதுக்கு தானே கடவுள்னு சொன்னீங்க, அதுக்கு தானே மதம்னு சொன்னீங்க. ஆனால் உலகத்தில் சிந்தப்படுகிற ரத்தம் பெரும்பான்மையும் மதத்தின் பெயரால் தானே சிந்தப்படுகிறது. கடவுள்களுடைய அவர்கள் வாழுகிற வீடுகளை இடிப்பவர்கள், அது கோயிலா, மசூதியா, சர்ச்சா, இவற்றை இடிப்பவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா? கடவுள் நம்பிக்கை அற்றவர்களால் இடிக்கப்பட்ட அவர்களுடைய வழிபாட்டு இடங்களை பாருங்கள். உலகத்தில் ஒன்று கூட இல்லை. அத்தனை வழிபாட்டு தலங்களையும் இடித்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் தான். அப்ப எதுக்கு உனக்கு நம்பிக்கை? மனுஷன் ஒழுங்கா இருக்க வைக்கதாங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஒழுங்கா இருக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் ஒழுங்கா இல்லை. ஒருத்தர் சாமியாரா போனா எப்படி இருக்கணும்? சாமியாரா போனா காவி ஆடை உடுத்தி இருக்கணும், ஒருவேளை சோறு சாப்பிடணும், தாடி வச்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னு வேற திருவள்ளுவர் சொன்னாரு. ஆனா சாமியார்னா இப்படிதான் இருப்பாரு, துறவி அப்படின்னு அவருக்கு பேரு. இப்ப சாமியார்னா அவர் ஃபேஷன் ஷோவுக்கு வர்ற மாதிரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி, மாறுவேட போட்டிக்கு வர்ற மாதிரி, அவங்க போட்டுக்கிற உடைய பாருங்க, அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்க. இவங்கெல்லாம் புலனடக்கம் பத்தி பேச வந்தவங்க. புலனடக்கம் இந்த நம்ம நாட்டில் புலனடக்கத்துக்கு பொன் விழா கொண்டாடினார் ஒருத்தர், தெரியுங்களா உங்களுக்கு? அவருக்கு பேர் ஜெயேந்திர சரஸ்வதின்னு பேரு. அவர் சாமியார். நம்மெல்லாம் ஐயாவுக்கு பொது வாழ்க்கைக்கு 50 ஆண்டு, பொது வாழ்க்கைக்கு 60 ஆண்டுனா ஒருத்தர் சாமியார் ஆனதுக்கு 50 ஆண்டு அப்படின்னு புலனடக்கத்தின் பொன் விழா அப்படின்னு கொண்டாடின சாமியாருங்க இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு அரசியலை நடத்துறாங்க. அதான் முக்கியம். அவர்கள் தான் அரசியலை நடத்துகிறார்கள். அவர்களுடைய அரசியல் ஆபத்தான அரசியலாக இருக்கிறது. மக்களை வெறுப்பின் பால் திருப்புகிற அரசாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அன்போடு நட்போடு பார்க்க முடியாத ஆட்சியும் அரசியலும் கலந்து கிடக்கும் பொழுது அதை மாற்றுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? நம் கையில் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறது. பெரியார் என்கிற மனிதர் இருக்க மாட்டார், அது இயற்கை. ஆனால் பெரியார் என்கிற தத்துவம் நம் கையில் இருக்கிறது. வெறுப்புக்கு மாற்றியது அன்புதான், அதிகாரத்திற்கு மாற்றியது உரிமை குரல் தான். அதை போல இந்த மதவாதிகளுக்கு மாற்று பெரியார் தந்த பகுத்தறிவு மருந்துதான். அதை எடுத்து சொல்லுவதுதான் நம்முடைய கடமை என்கிற அந்த கடமையை நினைவூட்டுகிற இந்த நாளில் இங்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். தெலுங்கானா, ஆந்திராவில் இருந்து our comrades have come from Telangana. We welcome you on behalf of the sand of Periyar. This is the land of Periyar. We all welcome you. మీరు అందరూ ఇక్కడ వచ్చినది మాకు అందరికీ బాగా సంతోషం. మాకు కూడా తెలుగులో మాట్లాడటానికి నిండా ఆశ ఎక్కువ ఉంది. బట్ అది టార్చర్ అవును. We welcome you, comrades. We will raise the voice of Periyar. We will form the Dravida voice, and we will teach the other part of the country to be rational, to know what is equality, to eradicate caste, and to empower the women. That is our motto. That is what Periyar advocated. To achieve that, we are all united here. We will work, we will unite, we will succeed. நன்றி, வணக்கம். சனாதன மூளைக்குள்ள அவங்க பிஜேபியில சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க. சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரஹ்மான் கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.